ஐயா, சிறுமலையை வளைச்சி பல மூலிகையை காணிச்சிட்டீங்க. இப்போ நம்ம இலந்தை மரத்தோட செடி கிட்ட நின்றுட்டுருக்குறோம். இதோட மருத்துவ பலன்களை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. மருத்துவ அருமையான பழங்களும் நிறையா இருக்குது. இலந்த பழம் போல செக்காச்ச வந்த பழம் இது எங்கெங்கே கிடைக்கும்னு அன்றைக்கி பாடி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட இலந்த பழம் இந்த மலையிலேருந்து எடுக்கிறது விசேஷமானது. நாட்டுகளுக்கு சாதாரணது. மலையிலேருந்து அருமையான வேலை செய்யும். சில பேர் சீமா பழம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பெருசு பெருசாக இருக்கும். இது சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா இப்போ சொன்னோம் இல்லையா, உயிராற்றல் அதிகமாக உண்டாகும். ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். நல்ல முள்ளா இருக்குது. ஆமாம், வெள்ளை வெட்டா உஷ்ணம் ஜூடுன்னு சொல்ல போறாமல் சரி பண்ணும். இந்த ஏன் முள்ளாக இறைவன் படைச்சிருக்காருன்னா, இது தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தா பழத்தவோ இதவோ உடம்புல இல்லை நோய்களை முள்ளு மாதிரி கொத்தி இருக்க நோய்களை வேறோடு எடுத்து வைக்கக்கூடியதுனால தான் முள்ளாக படைச்சிருக்காங்க எல்லா செடியிலையும். இதே விசேஷமானது. இலையை வந்து தினந்தோறும் 2 ஆள 3 ஆள 4 ஆள சாப்பிடலாம். இது சாப்பிட்டுக்கிட்டு வர இப்போ சொன்ன நோய்கள் தீரும். ஐயோ, ஒரு சின்ன சந்தேகங்க. வழக்கமாக எல்லாரும் சூர்ணம் பண்ணி சாப்பிடுங்க, நல்ல கையை வச்சு சாப்பிடுங்க, கஷாயம் போட்டு சாப்பிடுங்கன்னு. நீங்கள் என்னடான்னா அப்படியே சாப்பிடியா அப்படின்றீங்களே? அப்படியே தான் சாப்பிட சொல்கிறோம். சூரணம் பண்ணி எதுக்கு சாப்பிட்றோம்னா அதெல்லாம் லேட்டு பிக்கப்பு. இது வந்து பச்சையா அப்பயே பிடிங்க அப்பயே சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா உடனே அந்த சத்து கிடைக்கும். அதுக்கு தான் அருமைங்க, அருமையான வேலை செய்யும். ரொம்ப அருமையான தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.